வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்குக் கிச்சனில் சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம கடைகளில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுவே நம்ம வீடுகளில் நாமளே ரெடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் கூடுதலாகவும் சாப்பிட முடியும். அதுவும் இந்த மாதிரி பிரியாணிக்கு ஒரு தனி சுவையும் உண்டு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரமோ அப்படி இல்லைன்னா குக்கரும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் ஒரு 100 ml அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். அது கூடவே கரம் மசாலா பொருட்களையும் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூடவே ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணின சிக்கன் துண்டுகளையும் 1/2 கிலோ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எப்போவுமே குக்கரில் பண்ணுறதை விட பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக வச்சு பிரியாணி செய்யும்போது சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், கறியும் நல்லாவே வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வைக்க போகிறோம். அப்பப்போ மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த கறி துண்டுகள் வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போது கறி துண்டுகள் எல்லாமே நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த புதினாவுடைய கலரும் நல்லா இறங்கி பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்ரீனிஷாக அழகாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும்போது நான் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால தான் க்ரீன் கலரில் தெரியுது. இப்போது இது நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், நல்லா குழஞ்சி வர வரைக்கும். இந்த தக்காளி குழையிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 3 கரண்டி அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த பிரியாணியில் தயிரை நம்ம டைரெக்டாக சேர்க்கும்போது அங்கங்கே நல்லா திரி திரியாக இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட நம்ம அடித்து எடுத்துருக்கிற அந்த தயிர் கலவையையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி கிளறி நம்ம மூடி வைக்கும்போது உப்பு வந்துட்டு திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு அந்த கறியில் உப்பு அந்த காரம்லாம் நல்லா ஏற ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில வச்சு வேக வைங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் கறி ரொம்ப நல்லா வெந்து வரும். அந்த மசாலாவும் அது கூட ஏறி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நான் ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கறிலாம் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது கூட நான் இன்றைக்கி 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதாவது நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்குறேன். நான் 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணின்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துருக்கேன். ரொம்ப பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி ரொம்ப வெள்ளையாக புதுசாக இருந்துச்சு அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, திட்டமாக இருக்கும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும்.
இப்போது சாதம் எல்லாமே அந்த தண்ணியும் சாதமாக ஈக்குவலாக வந்திருக்கு. அந்த டைமில் நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அது மேலே வெயிட்டு வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் வச்சுடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த பிரியாணியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதும் திரும்பவும் உடனே கிளறி விடாமல் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுடுங்க. அப்போ தான் அந்த ஈரப்பதம்லாம் எதுவுமே இல்லாமல் சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். அந்த காரம் அந்த வாசனை எல்லாமே நல்லா ஊறி நல்லா வந்திருக்கும். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது அது செஞ்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பொறுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பிரியாணி தயாராகிடுச்சு. அந்த சாதம் பார்க்குறதுக்கு நல்ல நீளமாக ஒன்று கூட நல்லா உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம பிரியாணி பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.